ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரொம்ப நாளாச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் சொல்லிட்டு, சரி சம்மர் டைமு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சொல்லி ஒரு இடத்துக்கு போகலாம் சரி ஒரு ஐடியா பண்ணிவிட்டு நான் போன இடம் தான் இந்த ஹைபேக்கோ. Spending the night in Dixon, 60-odd miles from a plan. Is it too late to learn to listen? Too late to be less a man? How many yesterdays are between us now? ஏன் ஹைபேக்கோவை மட்டும் என்ன ஃபேவரட்டாக சொல்லி கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த டேஸ்ட் வைஸ் அந்த ஐஸ்கிரீம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு நாள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஸ்கூப் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதில் உள்ள அவங்க கொடுக்குற டாபிக்ஸு மேலே போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சாப்பிட்ட இதுக்கான வரையும் நான் சாப்பிட்ட வரையும் எனக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்றது தான் இப்போ நான் அதை சாப்பிட்டுட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நாள் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் தான் நான் சொல்லுவேன் ஹைபேக்கோவில் மட்டும். அதனால் இப்போ இதை டேஸ்ட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் இதுவரை நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க இந்த சேனலில். அண்ட் அங்கே வீடியோ பெரிய யூடியூப் நான் பெரிய அது இல்லைங்க, சின்ன ஆள் தாங்க. என்னால் முடிஞ்ச அளவு தாங்க வாங்க முடியும். என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோ அவ்வளோதான் வாங்க முடியும். நான் வாங்கினது சின்ன கப்பு தான், என்னால் முடிஞ்சது. இது அப்புறம் வந்துட்டு இதோட டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. டிஷ்யூவில் கூட ஹைபேக்கோ, அப்புறம் வந்துட்டு ஸ்பூனு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி ஓப்பன் பண்ணலாமா? We were sparks on quiet streets, two hearts finding where to meet. But life pulled us apart, left me talking to the dark. If I called you tonight, would it feel the same? Or have we both moved on to different? இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதோட டேஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கலரே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதோட ஃப்ளேவர் வந்து என்னென்னா பிளாக் கரண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஃப்ளேவர் வந்து பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் வித் பிளாக் கரண்ட் பேரிஸ் போட்டிருக்குது. டாபிக்ஸ் வந்து மேலே வந்து சாக்லேட் ஸ்டெப்ஸ் சாக்லேட் ஃப்ளேவரான சில இன்க்ரீடியன்ட்ஸாக போட்டோம். அதில் டாபிக்ஸ் மட்டும் நம்ம என்ன உங்களுக்கு தேவையோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த டாபிக்ஸை வந்து நீங்கள் போட சொல்லுங்கள். எனக்கு சாக்லேட் சிப்ஸ் அது பிடிச்சிருந்தது, அதனால் நான் வந்து அது போட்டிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, ரொம்ப நாள் ஆச்சு. டேஸ்ட் பண்ணலாமா? சூப்பராக இருக்குது, எடுக்கிறதே பாருங்களேன். சூப்பராக இருக்குது. என்ன ஏன் இவங்களுக்கு வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு தெரில. ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடிச்சிக்கவே முடியாது. இவங்களது மட்டும் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றத ஐ டோன்ட் நோ, சத்தியமாக எனக்கு தெரில.
ஸ்வீட் வந்து ரொம்ப அதிகமாகவும் கிடையாது, ஒரு மாதிரி மைல்டாக சூப்பராக இருக்கும். சில ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி தகட்டும் தெரியுமா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது சம்திங் டிஃப்ரெண்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐபேக் ஐஸ்கிரீம்னா சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட், அது மட்டும் நான் சொல்லுவேன். ஆனாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மெல்ட்டும் ஆகலை, ரொம்ப மெல்ட் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. சான்ஸே கிடையாது, அடிச்சிக்க முடியாது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உங்ககிட்ட வந்து கேக் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கேட்டு வாங்குங்க. நான் இப்போ சொல்லுவேன், ஒரு வாட்டி ஃப்ரெண்டுக்கு கேக் வாங்க போய் அதை வெட்ட முடியாமல் கத்திலாம் எடுத்துகிட்டு போய் வெட்டுறோம், உடைக்கிறோம், கட்டே இல்லை. அந்த ஐஸ் கேக்கு மட்டும் அப்படியே இருக்குது. அது மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு மணி நேரம் ஆச்சு. அது மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரமாக நாங்களே உட்காந்து வெறிக்க பார்த்துட்டு இருந்தோம். கேக் மட்டும் அவங்ககிட்ட கேட்டு வாங்குங்க எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு. இப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐபேக் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது. என்ன ஒரே ஒரு இதுனா என்னன்னு தெரியல, இவங்க மட்டும் திகட்ட மாட்டேங்குது. சரி, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ருக்கீங்களா, அப்படியே திகட்டும், சாப்பிடவே முடியாது, அவ்வளோ திகட்டும். ஆனால் இவங்களுக்கு மட்டும் எப்படி ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஐபேக் ஐஸ்கிரீம் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட், நான் அது மட்டும் நான் சொல்லுவேன். பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க. நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரும் வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆக்சுவலாக முன்னாடி பார்த்த வீடியோக்கும் இப்போ பார்த்த வீடியோக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா நான் ரூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அந்த டேபிள்லாம் போட்டிருக்கோம் புதுசாக. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். இந்த வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.